இந்த சைடுல நெறைய பருப்பு வகைகள் டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கீங்க இல்லையா? ம். முக்கியமா ஒரு அரிசி வேற டப்பால போட்டு தனியா வச்சிருக்கீங்க. ஆமா. அரிசி, சுண்டல், கொத்தமல்லி, தட்டப்பயிறு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கண்ணெதிரில் அடிக்கடி படும். இதுல ஏதாவது வண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்துட்டு சுத்தம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அடிக்கடி நம்ம இதை எடுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஆயில் ட்ரே கேட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம ட்ரேல வைக்கும் போது கீழே வந்து ஆயில் படியாது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அந்த வைக்கிற இந்த மாடுலர் கிச்சனோட இந்த ட்ரே வந்து ரொம்ப நாளைக்கு உடைக்கணும்ன்றதுக்காக ஒரு டிப் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அத பத்தி சொல்லுங்க வியூவர்ஸ். பாக்குறீங்களா? எஸ். சாதாரணமா எல்லார் வீட்டுல இருக்க மாதிரி பவுல்ஸ் தான் வச்சிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சாதாரண உங்களுக்கு பார்க்கும்போது வெளியில கபோர்ட் மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமான ஷீட் ஒண்ணு போட்டிருக்கேன், பேப்பர் ஷீட். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிளாத் மேட். நம்ம ஏதாவது சமைக்கும் போது கடுகெல்லாம் தெரிக்கும், எல்லாம் பண்ணும். அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம வைப் பண்ணிக்கலாம், தொடச்சு விட்டுறலாம். இல்லைன்னா இந்த பேப்பர் மட்டுமே நம்ம எடுத்துட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம். இது நான் பொங்கலுக்கு போட்டது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இது எல்லாமே உங்களோட ஐடியா? ஆமா. இந்த மேட் எல்லாம் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன். சோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தவங்க தான் சமைக்கிறீங்களா, வீட்டுல வேற யாரும் சமைக்கிறாங்களாமா? நான் மட்டும்தான்